நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு செழிப்பான ராஜ்யத்தில் விக்ரன் என்ற மன்னன் ஞானத்துடனும் நீதியுடனும் ஆட்சி செய்து வந்தான். அவரது கோட்டை வலிமையானது, ஆனால் உண்மையான வலிமை ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தில் இருப்பதாக அவர் நம்பினார். அவர் தனது அமைச்சர்களிடம் கூறினார், ஒரு கோட்டையால் மட்டுமே நம்மை காக்க முடியாது. சரி செய்ய வேண்டியது உள்துரோகம் மற்றும் ஊழல் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஒரு அமைப்பை அமைத்து, மேலும் அரசர் தனது மக்களின் நலனை தொடர்ந்து கண்காணித்தார். அருகிலுள்ள ராஜ்யத்தில் பொறாமை கொண்ட மன்னர் துர்கன் தாக்க திட்டமிட்டார். கோட்டையில் உள்ள பலவீனங்களை வெளிப்படுத்த விக்ரனின் வீரர்களில் ஒருவருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றார். ஆனால் விசுவாசமான சிப்பாய் இதை பதிலாக மன்னர் விக்ரனிடம் தெரிவித்தார். தயாரித்து ஒன்றுபட்டதால் விக்ரனின் ராஜ்யம் தாக்குதலை முறியடித்தது. எதிரி தோற்கடிக்கப்பட்டான், ராஜ்யம் உடைக்கப்படாமல் இருந்தது. வெற்றிக்கு பிறகு மன்னன் விக்ரன், நாம் உள்ளிருந்து ஒற்றுமையாகவும் வலிமையாக இருக்கும் வரை எந்த எதிரியும் நம்மை அழிக்க முடியாது என்று கூறினார். இக்கதையின் மூலம் திருக்குறள் நமக்கு கற்பிப்பது, அறிவற்றன் காக்குங் கருவி செருவார்க்கும், உள்ளழைக்க லாக அரண். வலிமை என்பது சுவரில் இருந்து மட்டுமல்ல, ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையிலிருந்து வருகிறது. அழிவை தடுக்கும் ஆயுதம் ஞானம், எதிரிகளால் அழிக்க முடியாத உள்கோட்டை அது.